ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், அதாவது எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டெய்லி 50-50 நம்ம இப்போ பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தினமும் 50-50 சொல்லித்தர பார்க்குறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. டூ கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு 50 இதுதான். ஸோ ஃபஸ்ட் வேர்ட் அபேட். அபேட்னா ஒன்றும் இல்லை, லெஸ் இன்டென்ஸ், அதாவது தன்னோட வலுவை இழக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அபேட்னா. பிகம் லெஸ் இன்டென்ஸ் அண்ட் வைட் ஸ்ப்ரெட். அபேட்டியர், a place where animals are slaughtered for consumption as food. மாட்டுங்களை, அனிமல்களை எல்லாமே ஒரு இடத்துல வதைக்கிறாங்க இல்லையா, எதுக்காக? கறி போடுறதுக்காக. அதுக்கு பேர் தான் அபேட்டியர். அபாட், த சுப்பீரியர் ஆஃப் மொனாஸ்ட்ரி. என்னது, சன்னியாசிகள்லேயே ஒரு சுப்பீரியரான ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் அபாட். அப்ரிவேஷன். அப்ரிவேஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம வேர்டை ஷார்ட்னா சொல்கிறோம்ல, அதுதான் அப்ரிவேஷன். டு ரெடியூஸ் டு எ ஷார்ட்டர் ஃபார்ம் இன்டெண்டட் டு ஸ்டாண்ட் ஃபார் தி ஹோல், அதுதான் அப்ரிவேஷன். அப்டிகேட். அப்டிகேட்னா ஒன்றும் இல்லை, சரணடைகிறது. டு கிவ் ஒன்ஸ் அத்தாரிட்டி ஆர் த்ரோன், தன்னோட பதவியை விட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து அப்டிகேஷன். அப்டிகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஆக்ட் ஆஃப் கிவிங் அப் த த்ரோன், அதுதான் அப்டிகேஷன். அது ரெண்டுமே ஒன்று தான், அப்டிகேட்டும் அப்டிகேஷனும் ஒன்று தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிவிங் அப்புன்னு தான் வரும். ஸோ அபரேஷன். அபரேஷன்னா ஒன்றும் இல்லை, டிவேட்டிங் ஃப்ரம் தி ரைட் கோர்ஸ். இப்போ நம்ம ஒன்று சின்சியராக பண்ணிகிட்ருப்போம், அப்படியே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டக்குன்னு அதுக்குள்ளே போகிறது இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு இதுலேருந்து டிவேட் ஆகுது, அது பேர் தான் அபரேஷன். அப்ளூஷன். அப்ளூஷன்னா ஒன்றும் இல்லை, தூய்மைப்படுத்தி கொள்ளுது, த ஆக்ட் ஆஃப் வாஷிங் ஒன் செல்ஃப். அடுத்தது அப்னெகேட். அப்னெகேட்னா ஒன்றும் இல்லை, டு ரெஃப்யூஸ் ஆர் டினை ஒன் செல்ஃப். நெகேட்னு வந்தாலும் என்ன அர்த்தம்? நெகேட்னா ஒருத்தனை அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி, அதான் டு ரெஃப்யூஸ் ஆர் டினை ஒன் செல்ஃப். அபாலிஷ், இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஃபார்மலி புட் அன் எண்ட் டு எ சிஸ்டம், ப்ராக்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன், அதுதான் அபாலிஷ். அபோரிஜினல், எக்ஸிஸ்டிங் இன் எ லேண்ட் ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் டைம்ஸ் ஆர் ஃபார்ம் பீயிங் பிஃபோர் த அரைவல் ஆஃப் காலனிஸ்ட்ஸ். ஒரிஜினல்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப காலமாக, ஒரிஜினல்னு வார்த்தையிலே வந்துருச்சு. எக்ஸிஸ்டிங் இன் த லேண்ட் ஃபார்ம், ரொம்ப அதுதான் அந்த நிலத்துக்கு உரியவர்கள், அவர்கள் தான் தூய்மையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் அபோரிஜினல். அபார்ஜைன்ஸ், ரெண்டுமே சேம் மீனிங் தான் வருது. ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ட்ஸ், நேட்டிவ்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. அப்ரிட்ஜ், டு ஷார்டன் எ பீஸ் ஆஃப் ரைட்டிங் வித்தவுட் லூசிங் த சென்ஸ். அப்ரிட்ஜ்னா ஒன்றும் இல்லை, நம்ம எழுதுறத ஷார்டன் ஃபார்மில் எழுதுறது தான் அப்ரிட்ஜ். அதே தான் அப்ரிஜ்மெண்ட்டும், த ஷார்டன்ட் வெர்ஷன் ஆஃப் எ லாங்குவேஜ் ஒர்க்கு. அப்புறம் அப்ரோகேட். அப்ரோகேட்னா ஒன்றும் இல்லை, கேன்சல் ஆர் டூ அவே வித். அப்ரோகேட் இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தால் அது கேன்சல் பண்ணிடுவாங்க, இல்லை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஸ்கான், இப்போது ஜெயிலர் படத்தில் கூட அப்ஸ்கான் ஆகிட்டாங்க பிரபு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்ஸ்கான்னா ஒன்றும் இல்லை, எஸ்கேப். டு கோ அவே சடன்லி ஆர் சீக்ரெட்லி இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் சம்வேர். அப்சொல்யூஷன், ஃபார்மல் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் எ பர்சன்ஸ் சின்ஸ், ஒருத்தனோட குற்றத்தை மன்னிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்சர்ட், வைட்லி ரீசனபிள், இல்லாஜிக்கல் ஆர் ரெடிகுலஸ். அப்சர்ட்னா இல்லாஜிக்கல்னு வச்சுக்கோங்க, சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அப்சர்ட். ஆக்சலரேட். ஆக்சலரேட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சலரேட்னா டு இன்க்ரீஸ் த ஸ்பீட், அவ்வளோதான். அக்கால்டேட். அக்காலேட் அப்படின்னா எனி அவார்ட், ஹானர் ஆர் லாடட்ரி நோட்டீஸ், பாராட்டும் விதம் அப்படின்னு சொல்கிறது தான் அக்காலேடு. அக்கம்ப்ளைஸ். அக்கம்ப்ளைஸ்னா ஒன்றும் இல்லை, தூண்டுறது. A person who helps another to commit a crime or to do something morally wrong, a partner in crime அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அக்கம்ப்ளைஸ், தூண்டும் விதமாக இருக்குது. அக்கார்ட். அக்கார்ட்னா be harmonious or consistent with. Accountant, a person whose profession is to keep accounts, அதுதான் accountant. Acerbic. Acerbic னா ஷார்ப், பிட்டர் ஆர் ஹார்ஸ் இன் டெம்பர் லாங்குவேஜ், அதுதான் acerbic.
அக்வாஸ்டிக்ஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சவுண்ட், இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்வாஸ்டிக்ஸ் to decide and state officially in court that somebody is not guilty of crime, அதான் அக்விட். அக்ரோபேட்னா தன் உடலை ஒருத்தி கொண்டு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவாங்க, அதுதான். ஜிம்னாஸ்டிக்ஸ் இப்போ ரோட்லலாம் பண்ணுறாங்க இல்லையா, காலை கைத்து மேல் நடக்கிறது, நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக காலை விரித்து உட்காருவாங்கல்ல, அவங்க பேர் அக்ரோபேட், ஜிம்னாஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். அக்ரோனம் அப்ரிவேஷன் ஃபார்ம் ஆஃப் அப்ரிவேஷன் மாதிரி தான் இதுவும் அக்ரோனம். அப்ரிவேஷன் ஃபார்ம் ஃப்ரம் த இனிஷியல் லெட்டர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ப்ரொனவுன்ஸ் அஸ் எ வேர்ட். அப்ரிவேஷன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அக்ரோனம்னா NASA, நாசான்னு சொல்கிறோம் இல்லையா, நாசா அப்படின்னு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், அதுதான் அக்ரோனம். இது அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், IMO இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, IMO, அது வந்து அப்ரிவேஷன். அது வந்து நம்ம IMOன்னு தான் சொல்லுவோம். அக்ரோனம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், நாசா, அதை நம்ம ஹூ அப்படின்னு சொல்லுவோம், அது பேர் தான் எய்ட்ஸுங்கிறது அக்ரோனம். இதே HIV அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்ரிவேஷன். ஆக்ரோபோபியா, இந்த போபியான்னு வார்த்தை வந்துட்டாலே அது பேர் வந்து ஃபியர்னு அர்த்தம். ஆக்ரோனா the height, the fear of heights, acrophobia. Act, to do something, to behave in a particular way, to perform a part in a play, film, function, other act. Actionable, giving cause for a legal action, இது தெரியும் உங்களுக்கு. Activate, making a machine active or operative, அதை activate. Acumen, the ability to make good judgments and to take quick decisions, sharpness and accuracy of judgment, அதான் அக்யூமென். அக்யூரேட் அப்படிங்கிற மாதிரி அதில் அதான் டு ability to make good judgments and take quick decisions. அடிக்ட், இது அது ஒரு இதுக்கு அடிமையாகிறது, அதாவது ஒரு தீய இதுக்கு அடிமையாகிறது அடிக்ட்னு சொல்லுவாங்க. அடேர் பிலீவ் இன் அண்ட் ஃபாலோ த ப்ராக்டிசஸ் ஆஃப், ஒன்று நம்பி இறங்கிறது, அதுதான் அடேர். இல்லைன்னா அதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது தான் அடேர். இப்போ நான் கூட இன்றைக்கி வீடியோ போடுறேன், தினமும் போடுன்னு சொல்கிறதில்ல, அதுதான் அடேர். அடலசன்ஸ், த பீரியட் பிட்வீன் த பிகினிங் ஆஃப் புபர்ட்டி அண்ட் அடல்ட்ஹுட், அது அடலசன்ஸ். இது நம்ம பயாலஜியில் நிறைய தடவை பார்த்துருக்கோம். அடோனிஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் யங் மேன், அதுதான் அடோனிஸ். ஷார்ட்கட் என்ன சொல்கிறாங்கன்னா தோனி வந்து ரொம்ப அழகாக இருப்பார் இல்லையா, சாரி விராட் கோலி ஃபேன்ஸ் அதை மன்னிச்சிக்கோங்க. அடோனிஸ் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு, எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் யங் மேன், அவ்வளோதான். அடாரபிள், வெரி அட்ராக்டிவ் அண்ட் ஈஸி டு ஃபீல் லவ் ஃபார். அடோரபிள்னால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது, இல்லை ரொம்ப அது மேலே நம்ம ஈஸியாக அந்த அழகில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு, ஈஸி டு ஃபீல் லவ் ஃபார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அடோரபிள். அடல்ட்ரேட்னா கலப்படம், அது உங்களுக்கே தெரியும். அட்வென்ச்சுரஸ்னால் இப்போது வில்லிங் டு டேக் ரிஸ்க்ஸ் அண்டு ட்ரை நியூ ஐடியாஸ், அதாவது ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும், அது ஒரு ஈகர்னஸ், அதோட போகிறது பேர் தான் அட்வென்ச்சரஸ். அட்வொகேட்னா ஒன்றும் இல்லை, சப்போர்ட், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு பேர் அட்வொகேட். எ பர்சன் ஹூ சப்போர்ட்ஸ் ஆர் ஸ்பீக்ஸ் இன் எ ஃபேவர் ஆஃப் சம்திங், அவ்வளோதான், அது அட்வொகேட். ஏரியல், க்ரோயிங், எக்ஸிஸ்டிங் ஆர் லைவிங் இன் ஏர்னு வந்துருச்சு, அதான் ஏரியல். ஏசிட்டிக் கன்சர்ன்ட் வித் த பியூட்டி, அந்த வார்த்தைக்கு ஏசிட்டிக்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அஜெண்டா, இது எல்லா புக்கில் பேக்லேயும் வரும். இல்லை ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதோட ப்ரொபகண்டா அஜெண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் அட் த மீட்டிங், அது அஜெண்டா. அடுத்து அக்ராண்டைஸ் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த இம்பார்ட்டன்ஸ், பொசிஷன் ஆர் வெல்த், அதுதான் அக்ராண்டைஸ். அக்ரெசிவ், ஆல்வேஸ் ரெடி டு அட்டாக் ஆர் குவாரல், ஒருத்தன் எப்போவுமே சண்டைக்கு ரெடியாக இருப்பான். இல்லை விராட் கோலினே சொல்லலாம். விராட் கோலி கேப்டன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா
வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், டாமினேட்டிவாக இருக்கும். அது பேர் தான் அக்ரெசிவ். அக்னாஸ்டிக், ஒன் ஹூ இஸ் நாட் ஷோர் அபவுட் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்களே, என்னது அது, அது தெரியல. அக்னாஸ்டிக்கு எத்திஸ்ட், எத்திஸ்ட்டும் அக்னாஸ்டிக்கும் ஒன்று தான். அடுத்து அகோனி, எக்ஸ்ட்ரீம்லி மென்டல் ஆர் ஃபிசிக்கல் சஃபரிங், அதுதான் அகோனி. அடுத்து ஆல்பம், இது தெரியும், ஏ blank book for keeping a collection of photographs, stamps or pictures, அதுதான் ஆல்பம். மேரேஜ் ஆல்பம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோதான். ஆல்கெமி, ஸ்டடி ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் எ மெடிவல் ஃபேஷன், அதுதான் ஆல்கெமி. ஆல்கிசைடு, சப்ஸ்டன்ஸ் ஃபார் சைடுன்னு வந்துட்டு அது கொல்றதுன்னு வரும், அவ்வளோதான். ஆல்கேவை கொல்றது ஆல்கிசைடு. ஆல்கோஃபோபியா, ஃபோபியானா பயம்னு அர்த்தம், அது ஆல்கோஃபோபியானா ஃபியர் ஆஃப் பெயின், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கானது நம்ம முடிச்சிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.